முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது. என்னடா பொதுக்குழு செயற்குழு இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. கூட்டம் சரியாக 1 மணி நேரம் 25 நிமிடங்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அப்படி என்னதானா பேசுவீங்க? ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருந்தோம். என்ன பேசிருப்பானுங்க? எந்த தெருவுல எந்த பொண்ணு இருக்கான்னு பேசிருப்பானுங்க. வெற்றி தமிழகத்தின் தொலைநோக்கு திட்டங்களாக ஒவ்வொரு துறைக்கும் சுமார் ஒரு 436 திட்டங்களை முதல்வர் வந்து கொடுத்திருக்கிறார். எப்படி எத்தனை பேஜ் இருக்குன்னு என்றாரா? வேற புக்ஸ் இருக்கா? அமைச்சரவை கூட்டத்துல 436 திட்டங்களை வெறும் 75 நிமிஷத்துல ஆலோசனை செஞ்சிருக்காங்க. இத கணித வாய்ப்பாடுல போட்டு பார்த்தா நமக்கு 10.3 வினாடிகள் வருது. ஒரு திட்டத்தோட பெயரை சொல்லி முடிக்க கூட இது பத்தாது. இதுல எப்படி அவங்க அதுக்கான செயல்முறை, நிதி ஒதுக்கீடு பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு தெரியல. திட்டங்களை பத்தி ஆலோசிக்க சொன்னா வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சென்னையில் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் தாவேகா எம்எல்ஏவை மேயர் பிரியா புறக்கணித்ததாக சர்ச்சை வெடித்துள்ளது. என்ன தம்பி என்னாச்சு? கை நீட்டினா அவங்க கை நீட்டு அவாய்ட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கொடுத்தாங்க. ஏண்டி இதுலதான் இப்ப உனக்கு கௌரவ குறைச்சலா போச்சா? அந்த இடத்துல என்னை இன்சல்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல அவங்க இன்சல்ட் பண்ற இடத்துல நான் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு. இது தொடர்பாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மேயர் பிரியா, மேயருக்கு பிறகு IAS அதிகாரி தான் குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் என தெரிவித்ததோடு எம்எல்ஏவுக்கு புரோட்டோகால் தெரியவில்லை எனவும் கூறினார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன், எனக்கு புரோட்டோகால் தெரியல. ஓகே, புரோட்டோகால் தெரியல தான். அவங்க புரோட்டோகால் சொன்னா புரோட்டோகால்னா இட்ஸ் a rules and regulations, அவ்வளவுதான். அதான் புரோட்டோகால்னு சொல்றது. சோ அந்த புரோட்டோகால் என்னன்னாக்கா, ஒரு மேயர் ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறாங்க மாநகராட்சிக்குள்ள அப்படின்னாக்கா அவங்க தான் அங்க முதல் மரியாதை அவங்களுக்கு தான். இப்போ மேயர் அப்படின்னாக்க இவங்க எம்எல்ஏ தெரியுமா? எம்எல்ஏ இல்ல, மேயருக்கு முன்னாடி எம்எல்ஏ. மேயர்னா மேயர் குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். குடியரசுத் தலைவர்னு ஒரு போஸ்டிங் இருக்கும். இந்த குடியரசுத் தலைவர் யாருனாக்கா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய முதல் குடிமகன். அவர் தான் முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அவர் தான். அந்த பொறுப்புக்கு யார் வந்தாலும் அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் சிட்டிசன். அப்போ அவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அவருக்கு தான் முதல் மரியாதையை கொடுக்கணும். எனக்கா அவர் ஃபர்ஸ்ட் சிட்டிசன், இந்தியாவுடைய முதல் குடிமகன். அதே மாதிரி மேயர் அப்படிங்கிறவங்க இந்த மாநகராட்சியினுடைய முதல் குடிமகன். அப்போ இந்த மாநகராட்சிக்குள்ளே என்னென்னலாம் நிகழ்ச்சிகள் நடக்குதோ அந்த நிகழ்ச்சிக்கு புரோட்டோகால் படி அந்த மேயர் போகணும் அந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னாக்கா அங்கே அந்த மேயருக்கு தான் முதல் மரியாதை செலுத்தணும். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. புரோட்டோகால் தெரியல அப்படின்னு உங்களை அட்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி என்ன தோணுச்சு? ஆக்சுவலா புரோட்டோகால் தெரியல, பட் ஆனா எனக்கு நிறைய தெரியாது. கொள்ளடிக்க தெரியாது, மக்களோட பணத்தை சுரண்ட தெரியாது. நீ அநியாயமா நயன்தாராமன் நடிக்கிற பாரு. பொய் சொல்ல தெரியாது. இதுவே போய்தான். ரிப்பனை நீங்க ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டீங்க. அப்படி முந்திட்டு போய் தான் நம்ம தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்படி முந்திட்டு போய் தான் நம்ம தெரியணும்னு அவசியம் இல்லை. எங்க ஒருக்கா சொல்லு. அப்படி முந்திட்டு போய் தான் நம்ம தெரியணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நம்மளோட கேரக்டரும் நம்மளோட ஒர்க்கும் தான் நம்மள வந்து முன்ன காட்டுமே. நல்லா இருக்கு ராஜா, ஒர்க்கு நல்லா இருக்கு. இப்படியே மைண்டன் பண்ணு. ஒரு பேத்து குழந்தை பிறந்த பிறகு எப்படி பேரு யோசிச்சீங்க? சரித்திரத்தில் எப்படி இடம்பெற செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். கட்சி சார்பாவே கட்சி பேரே ஜனநாயகன் வைக்கலாம் அப்படி. என்னதுங்க? தளபதியோட லாஸ்ட் படம் அப்படின்றதுனால அதோட ஞாபகார்த்தமா ஜனநாயகன் வைக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டேன். முன்சாமி எப்படி இருக்கு? நல்லா ஃபீல் பண்ணலாம் மாஸ்டர். மாஸ்டர் எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சொன்னீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. சூப்பர். ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. சாப்பிடா. எக்ஸ்கியூஸ் மீ. தூக்குறா.
எக்ஸ்கியூஸ் மீ உள்ளேனையா சூப்பர் மாஸ்டர் மாஸ்டர் கேளுங்க மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர் இதே நான் வைக்க போறேன் ஆமா மாஸ்டர் கார்மெண்ட் வர போறோம் கரெக்ட்டா இருக்கும் ஏய் நான் பெத்த மகனே அதனால தளபதி எடுத்துட்டு தமிழ் வெற்றி கொண்டான்னு வச்சுட்டு நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன் ஆனா இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. இவங்க என்னன்னா மக்கள் கிட்ட வந்து இவங்க ஆட்சிக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றது உருவாக்குறதுக்காக தான் இந்த சதி வேலையை பண்ணி அவங்க ஆட்களே வீதியில வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வை எதனா கேட்டா அந்த ஃபால்ட்டை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. குண்டு பல்பு அண்ட புழு புழுகுது கலாய்க்காத பால்சாமி. முதல்வர் மேடை போட்டு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில இந்த கரண்ட் கட்டுக்கலாம் திமுக தான் காரணம் அவங்களோட சதி வேலை அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? முதல்வருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் எப்படி நான் புரிய வைப்பேன்? இப்ப தாவேக ஆட்சி தான் நடக்குது. ஆமா மறந்தே போச்சுடா. இந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவம் நடக்கும்போது அதை அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். இவ்வளவு நேரம் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கணும், சம்பந்தப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ணிருக்கணும், அந்த மாதிரி சட்டவிரோதமா நடக்கிற நபரை ஜெயில தூக்கி போட்டுருக்கணும். முதலமைச்சருக்கு அடிக்கடி நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க நீங்க ஞாபகப்படுத்தணும் போல இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் போட்டு நம்ம தலைவர் எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் போட்டு ஏதாச்சும் பேசணுமா? அந்த வெற்றியை நீங்க கொச்சைப்படுத்தினா பெண்களை கொச்சைப்படுத்தியதா அர்த்தம். ஊழல் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதை கிளீன் பண்ணியாச்சு. வங்கி கடனில் இருந்த நிலத்தை மீட்டு தருவதாக கூறி 72 லட்சம் ரூபாய் மோசடி செய்த புகாரில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் நகர தமிழக வெற்றிக் கழக செயலாளர் ராஜா மற்றும் அவரது மனைவி பொன் தெய்வம் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? எரிச்சல் வருது, ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. மாண்புமிகு முதலமைச்சர் கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு இந்த உள்ளாட்சி துறையில எந்த குப்பை எடுக்க விடுறதில்ல, தண்ணி விடுறது இல்ல, கரண்ட வேணுங்கனே கட் பண்றது, இதெல்லாம் செய்து யார் தெரியுமா? திமுகவுடைய உள்ளாட்சியில கூடிய மேயர்கள். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல அத சொல்லுவா இவ்வளவு தூரம் வந்த தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா என்ன சொல்ல வர? 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. இது நேரடியா எதிர்த்து ஸ்ட்ரைட்டா நெத்திய பார்த்து பின்னாடி பார்த்து பேசுறது இல்ல. உதயநிதியோட முகத்துக்கு நேரா என் கையடைய சுண்டு வர வச்சு காமிக்கிறேன். உதயநிதியோட முகத்துக்கு நேரா என் கையடைய சுண்டு வர வச்சு காமிக்கிறேன். இருக்கிற தைரியத்துல தானே அவன் பேசிட்டு போனா. இவனை ஜூஸ் புழிஞ்சன்னு வச்சுக்க, அவன் சக்கையாயிருவான். திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்ற. ஹலோ நம்ம இருக்கிறேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. செய்தியாளர்களை யாரை கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே, பயப்படிதான் செய்யணும். லேஸ் வாட்டா கேளுங்க. செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. சும்மா போய நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. எப்ப தேவையோ அப்ப சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறார் எங்களுடைய முதல்வர். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கான பெஞ்ச் மார்க் நீங்களே உருவாக்கிக்கிட்டு பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீ புரியாமையே பேசிட்டு இருக்க. என் மேட்டரே வேற, எனக்கு எதுவுமே தெரியாது. செய்தியாளர் சந்திப்புன்ற பெஞ்ச் மார்க் எங்கேயுமே இல்ல. யாருமே வந்து செய்தியாளர் சந்திச்சாதான் நீங்க அரசு நடத்தணும்னா இல்ல. அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஏத்த மாதிரி பையன் கிடைப்பானு தெரியல, ஆனா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பையன் கண்டிப்பா கிடைப்பான். இல்ல நீ என்னதான் லவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஆனா இந்த மாதிரி போட்டு போட்ட தேவாங்க கூட சுத்தாத மீரா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.